திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடின் முதல் வீடு இப்பொழுது அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்கள், அயோத்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வை அடைந்தவர்கள், அந்த கூட்டம் இப்பொழுது ஆறுபடை வீடான முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய கலகத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. வட மாநிலங்களில் இவர்களுடைய மத அரசியல் தோல்வியடைந்து வருகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடு முருகனின் முதல் படையான திருப்பரங்குன்றத்தில் கலவர பூமியாக மாற்றுவதற்கும் மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கும் அங்கே ஒரு கும்பல் வெளியிலிருந்து மக்களை கூட்டி வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது அந்நிய நாட்டு முதலீடாகட்டும், தொழிற்சாலை உற்பத்தியாகட்டும், உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாட்டு ஏற்றுமதிகள், கல்வித்துறையில் புரட்சி, இதையெல்லாம் கெடுப்பதற்கு நசுக்குவதற்கும் ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி அமைப்புகள் பாஜகவோட துணையோடு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் காட்ட வேண்டும். ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலை ஆன்மீகத்தில் கலக்கக்கூடாது. அரசியலை ஆன்மீகத்தில் கலந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இதை முளையில கிள்ளி எறிய வேண்டும். இரும்பு கரம் கொண்டு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை அடக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மென்மையாக இருக்கக்கூடாது, எந்தவித தயவு தாட்சணியம் காட்டக்கூடாது. ஏற்கனவே முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேல் எடுத்துக்கொண்டு ஆறுபடை வீடு சுற்றி வருகிறேன் என்று சென்றார். தேர்தலில் 2021 தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். அதே நிலைதான் இப்பொழுது முருகனை தொட்டு இருக்கிறார்கள். முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த இறைவன். அவரிடம் உங்களுடைய அரசியல் எடுபடாது. அவரே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒருவர் போட்டியிடுவதற்காக திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினராக எப்படியாவது ஆக வேண்டும் என்று எல்லா குறுக்கு வழியும் கையாளுகிறார்கள். ஒருபோதும் ஆறுபடை வீடின் முதல் படை வீடான திருப்பரங்குன்ற முருகன் இவர்களை அனுமதிக்க மாட்டார்.